ஆண்டவரே, என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன். என்னை விடுவியும், நானும் விடுதலை அடைவேன். ஏனெனில் நீரே என் புகழ்ச்சிக்குரியவர். எரேமியா புத்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனம். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரத்தின் இறுதி பகுதி. 6வது அதிகாரத்தின் தொடக்கத்தில் நாம் வாசித்தோம் என்றால், முதல் 6 அதிகாரத்திலே 6 வசனங்களிலே இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்வார், தொழுகை கூடத்திற்கு செல்வார், அங்கு மக்களுக்கு கற்பிப்பார். அப்போது அங்கிருந்த அந்த மக்கள் இயேசுவை பார்த்து, என்னே இவருக்கு வந்த ஞானம், என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? இவர் தச்சர் மகன் அல்லவா? இவர் மரியாவின் மகன்தானே என்று அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இவர் வழியா ஏன் இவ்வளவு புதுமை நடக்குது? இவனுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்துச்சு? அங்க இருக்கிற மக்களுக்கு இயேசுநாதருடைய ஞானத்தை பற்றி ஆச்சரியம் இல்லை, இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? இவன் எப்படி இந்த புதுமையெல்லாம் செய்யறான்? அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். நாம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கு உடல்நலமற்றோர் சிலர் மீது கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அப்படின்னா அதுக்கு மேல அவன் செய்ய விடலை. நீ நல்லது செய்யாத, கிளம்பு, நீ எல்லாம் அதை செய்யக்கூடாது, உன்னால எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் என்று இயேசுவை புறக்கணித்து அனுப்புகின்ற அந்த பகுதி மார்க் நற்செய்தி 6வது அதிகாரத்திலே தொடக்கத்திலே இருக்கும். அதற்கு பிறகு அவர் 12 சீடர்களை தேர்ந்தெடுப்பார். அதன் பிறகு அப்பங்களை பழுகச் செய்து அவர் ஏராளமான மக்களுக்கு உணவு கொடுப்பார். அப்பங்களை பழுகிய நிகழ்ச்சி முடிந்த பிறகு சீடர்களை பார்த்து மறுகரைக்கு செல்லும்படி சொல்லிவிட்டு 4ஆம் காவல் வேளையில் அவர்கள் அந்த படகை செலுத்த மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது அவர்களை நோக்கி நடந்து வருவார். கூட இருந்த சீடர்கள் பேய் என்று அவரை பார்த்து அலறுவார்கள். இயேசுநாதர் ஒன்றும் சொல்ல, அவங்களோட போய் படகுல ஏறிடுவார், காற்று அடங்கிடும். அதுக்கப்புறம் தான் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரத்திலே 52வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்பம் பற்றிய நிகழ்ச்சியை சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. சொந்த ஊர்ல என்ன நிலைமையில இயேசுநாதரை பார்த்தானோ அதே போலதான் இயேசுநாதர் கூட இருந்த அந்த சீடர்களும் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. அதுக்கு அப்புறமா 53 உள்ள வசனங்களை இன்று வாசிக்க கேட்டோம். அற்புதமாக அந்த பகுதி இருக்கும். 53 56 முடிய இயேசு மறுகரையை அடைந்ததும் இயேசு இன்னார் என்று கண்டு உணர்ந்து, இதுக்கு முன்னாடி உள்ளவன் யாரு இயேசுநாதரை கண்டுபிடிச்சிக்கல, இயேசுநாதரை உணரல, கடவுளுடைய ஆசிரை பெற்று தருகின்ற இயேசுவை அவர்கள் முழுசா புரிஞ்சுக்கல. இயேசு இன்னார் என்று கண்டு உணர்ந்து ஓடி சென்று
அவர் போன ஊர்கள், நகர்கள், பட்டிகள் எல்லாத்துலையும் இருக்கிற எல்லா நோயாளிகளையும் கொண்டு வந்து அவர் செல்லுகின்ற வழியிலெல்லாம் கிடத்தினார்கள். அவருடைய மேலுடையின் ஓரத்தை தொட அனுமதி கேட்டார்கள். தொட்ட யாவரும் நலமடைந்தார்கள். இயேசு இன்னார் என்று கண்டு உணர்ந்தார்கள். சாலமோனின் ஞானம் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். உலகை ஆய்ந்தறியும் அளவுக்கு மனிதனுக்கு ஆற்றல் இருந்த போதிலும் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய முயலாதது ஏன்? உலகத்தெல்லாம் உன்னால ஆராய்ச்சி பண்ண முடியுது, என்னென்ன எங்கே இருக்குன்னு உன்னால கண்டுபிடிச்சிக்க முடியுது. கடவுளை ஏன் இன்னும் நீ அறியாம இருக்கிற? இறைவனை, இறை மாட்சிமையை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போதுதான் நம் வாழ்விலே எல்லாம் நலமாகும். எல்லா அற்புதங்களையும் கடவுள் நமக்கு செய்வார். ரோமியருக்கு எழுதிய கடிதத்திலே 5வது அதிகாரத்திலே 20, 21 அந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். பாவம் பெருகிய இடத்தில், நிறைய பாவம் நடக்குது உலகத்தில், நிறைய தப்பு நடக்குது. பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிகின்றது. அந்த அருள் வழியாக இயேசு ஆட்சி செய்கிறார். அந்த அருளே நமக்கு நிலை வாழ்வை அளிக்கிறது. எல்லாத்துலேயும் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறோம், எல்லா வேலையும் சரியா செய்கிறோம். ஆனால் இறைவனை அறிய, கண்டு உணர நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். 6வது அதிகாரத்தில் தொடக்கத்திலேருந்து இயேசுனார அவங்க உணர்ந்து கொள்ளவே இல்லை. அதனால அவரால் நலங்கள் செய்ய முடியவில்லை, ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியல. கடைசி பகுதி முடியும் போது இயேசு இன்னார் என்று கண்டு உணர்ந்து ஓடி சென்றார்கள். அதுதான் அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தது. தொட்ட யாவரும் நலமடைந்தார்கள். எல்லாம் நல்லது நடந்தது. திருப்பாடல் 46 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அமைதி கொண்டு நானே ஆண்டவர் என உணருங்கள். போல கடவுளை உணரும். நம்மை சுற்றிலும் இறை பிரசன்னம் முழுமையாக இருக்கிறது. திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலே 17வது அதிகாரத்திலே 26 28 முடிய உள்ள அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் வழியாக மனித இனத்தை கடவுள் உலகத்தில் படைத்தார். காலத்தையும் நேரங்களையும் அவனுக்கு குறித்து கொடுத்தார். எப்படியாவது தன்னை தேட வேண்டும் என்று அவர் விரும்பினார். தட்டி தடவியாவது தன்னை கண்டுகொள்ள வேண்டும் என்று கடவுள் செய்தார். அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே இருக்கிறார். அவரை சார்ந்துதான் வாழ்கின்றோம், இருக்கின்றோம், இயங்குகின்றோம் என்று அந்த பகுதியை அற்புதமாக நின்று செல்லும். தட்டி தடவியாவது இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு அருகிலேயே இருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் கடவுளின் அருள் நிரம்பி இருக்கிறது என்ற உணர்வு எப்போது நமக்கு வருகிறதோ அப்போது நமக்கு எல்லாம் நலமாகும். திருப்பாடல் 100 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். கொரிந்து நகர மக்களுக்கு எழுதிய 2வது கடிதத்திலே 13வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். கிறிஸ்து உங்களுள் செயலாற்றுகிறார் என்பதை உணராமலா இருக்கிறீர்கள். எனக்காக இயேசுனார் இருக்கார், எனக்கான காரியத்தை செய்கிறார் என்று இன்னும் உணராமலா இருக்கிறீர்கள். நீங்கள் சீர்தூக்கி பார்த்தால் அதை உணர்வீர்கள் என்று அந்த பகுதி செல்லும். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே,
இறை வல்லமையை நாம் உணர்கிற போது, இறைவனின் மகத்துவத்தை இந்த உலகத்திலே நாம் உணர்கிற போது நமக்கு எல்லாம் நலமாகும். இந்த மக்களை தான் செஞ்சாங்க. இயேசுவை இன்னாரென்று கண்டு உணர்ந்தார்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய நன்மை நடந்தது என்று நாம் வாசிக்க கேட்டோம். உங்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். நீங்களும் அந்த மக்களைப் போலத்தான் பல இடங்களிலிருந்து இந்த இடத்திற்கு ஓடி வந்திருக்கிறீர்கள். இயேசுவை இன்னாரென்று கண்டு உணர்ந்திருக்கிறீர்கள். இந்த ஆரோக்கிய தாயை யார் என்று தெரிந்து உணர்ந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இன்னும் இணையதளம், சமூக ஊடகங்கள் வழியாக இந்த அதிகாலை வேளையிலே இயேசுவை உணர்ந்தவர்கள், ஆரோக்கிய தாயை உணர்ந்தவர்கள் இந்த திருவழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த மக்களைப் போலவே நீங்களும் இயேசுவை இன்னாரென்று உணர்ந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களை நான் பெருமையாக பாராட்டுகிறேன். எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலே 3வது அதிகாரத்திலே 20, 21 அந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் மேலாக யாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கின்ற கடவுளுக்கு, அவர் வழியாக கிறிஸ்துவுக்கு என்றென்றும் மாட்சி உரித்தாகுக என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவை இன்னார் என்று உணர்ந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த இயேசு என் வாழ்க்கையை நலப்படுத்துவார், இந்த இயேசு என் தேவைகளை நிறைவேற்றுவார், இந்த ஆரோக்கிய தாய் வழியாக என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேறும் என்று உணர்ந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள், ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் மேலான ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு தருவார்.